சரி சார், அரை மனசு தான், நம்பிக்கை இல்லை எனக்கு. அரை மனசு தான். கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த அது பாட்டுக்கு விஜய் சார் கூட ஆடுறது யாரு? சிம்ரன் ட்ரை பண்ணோம், அவங்க அப்போ தான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதியா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. இப்போ விஜய் நயன்தாரா இந்த சாங் வந்து இருக்குன்னா பப்ளிக் எடுக்கும். அசோகத்தில் பப்ளிக் என்னன்னா, பப்ளிக்ல போயிட்டு அங்கே போய் நான் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிப்பேஷன் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக்ல ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை, அவர் வந்து ஒரு ஆர்டர் பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு வருவார். நயன்தாராக்கு தான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன சரி மாஸ்டர் நம்மளுக்கு பழக்காத மாஸ்டர், நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை, இன்னொன்று பப்ளிக்ல எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போய்க்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்தில் போய் அவங்க இதுக்கு ஒத்துட்டு ஒரு விஷயம், ஒரு சாங்குக்கு எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சிச்சுவேஷன் சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போட்டு ரிகர்ஸ் இருந்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ரிகர்ஸ் இல்லான்ட்டு ஆர்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, ரிகர்ஸில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணி அந்த சாங் அப்புறம் போனது.